இன்றைக்கி வீட்டில் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் எடுத்துருக்கோம். சண்டே ஸ்பெஷல். இது ஃப்ரைக்கு ரெடி பண்ணது. என் பையனை கூப்பிட்றாங்க. சட்டியில் வைக்கிறோம் மீன் குழம்பு. எப்போவுமே மீன் குழம்பு சட்டியில் தான் வைக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் வைக்கிறது. மீன் போட்டாச்சு. இந்த தலைலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம். நம்ம மீன் குழம்புக்கு வறுவலுக்கு தான் வாங்கிட்டு வந்தது. பாதி வறுவல் பாதி குழம்பு. தலைலாம் தூக்கி குழம்பு போட்டுட்டு வறுவலுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் இருக்குது. இங்கே சாப்பாடு வெந்துட்டு இருக்குது. குழம்பு கொதிக்குதுங்களா? மசாலா தடவி வச்சுருந்தாங்களே ஒரு 3 பீஸ் இருந்துச்சுங்களா, அதை தூக்கி போடுறாங்க. கொஞ்சம் கறி மீன் அது இருக்கணும் இல்லையா, தலை மட்டும் மண்டோடு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா, அதனால் அதையும் தூக்கி போட்டுட்டாங்க. ஆக்சுவலி அது வறுவலுக்கு தான் வச்சுருந்தார். சரி என்ன நினச்சாங்கன்னு தெரியல, தூக்கி போட்டுட்டாங்க. இதுலேயே கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க, ஏன்னா எங்களுக்கு மட்டும்தான். இன்றைக்கி யாருக்கும் நாங்கள் பார்சல்லாம் பண்ணலை, ஏன்னா எல்லார் வீட்லேயுமே புரட்டாசி, ஸோ நான்வெஜ் இருக்க மாட்டாங்க. எங்கே பாருங்கள் சாப்பாடு. இன்றைக்கி சமையலெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்கிறாங்க. ஏன்னா கிட்ஸை பார்த்துக்க நான் போயிட்டேன். பசங்க கொஞ்சம் இன்றைக்கி அடம் இருந்துச்சா, அதனால் ஹஸ்பண்ட் நீ போமா நான் கிச்சனை பார்த்துக்கிறேன்னுட்டாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு எல்லாமே ஹஸ்பண்டோடது. அவ்வளோதான், சாப்பாடு வெந்துருச்சு. வடிச்சிடலாம். மீன் குழம்புக்கு ஒரு பிடி சூப்பராக இருக்கும். இங்கே மீன் குழம்பு கொதிக்குது. யாருக்கெல்லாம் மீன் குழம்பு வேணுமோ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாமே இருக்குது, நான் உங்களுக்கு தரேன். என் ஹஸ்பண்டோட சமையல் உண்மையிலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவங்களோட ட்ரீம் இந்த ரெஸ்டாரண்ட்டெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ சூப்பராக இருக்கும். மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது, இப்போ தான் எடுத்து வெளியில் வச்சுருந்தோம். ஒரு அந்த சின்ன போக்குட்டோன்னிட்டு வஞ்சிர மீன் ஸ்பெஷல் வறுவல் ஓடிட்டு இருக்குது. மணி பார்த்திங்கன்னா 1 ஆகிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஆனால் 1 மணி தான். ஸோ இது மட்டும்தான் இருக்குது. சாப்பாடு வெந்துருச்சு, குழம்பு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வறுவல் தான் பாதி எடுத்தாச்சு, பாதி மீன் இருக்குங்களா, அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், மூடியாச்சு. இங்கே பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டோம். சட்டியில் மீன் குழம்பு, அங்கே வறுவல் போயிட்டு இருக்காங்களா, ஆஃப் பண்ணால் கூட சட்டியில் வச்சா கொதிக்கும். சட்டி இல்லைங்க இல்லையா, அதனால் சூடு அப்படியே தான் இருக்கும். என்ன தான் ஆஃப் பண்ணாலும் ஒரு 10 மினிட்ஸுக்கு கிட்டத்தட்ட அது கொதிச்சுட்டு தான் இருக்கும். இது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. அங்கே மீன் வறுவல். எங்கள் பாட்டிலாம் சமைக்கும் போது இப்படி தான் சட்டியில் கொதிச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் நான் பார்த்த ஒரு விஷயம். என்னோடய சின்ன வயசில் அந்த மாதிரிலாம் நான் பார்ப்பேன், எப்படி இது கொதிக்குது அடுப்பு அடைஞ்சதுக்கப்புறம் கூட அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் அப்போ புரியல, இப்போ புரியுது. என்னோடய ஹஸ்பண்ட் எனக்காக பார்த்து சமைக்கிறாங்க. இன்றைக்கி டிஷ் முழுக்க எனக்கு தான். நான் ஃப்ரை சாப்பிடுவேன், மீன் குழம்பு அந்தளவுக்கு எடுக்க மாட்டேன், ஆனால் மீன் வறுவல் எடுப்பேன். ஸோ அதனால் எனக்காக பார்த்து பண்ணுறாங்க. பேப்பர் தூவுறாங்களா, இது அவருக்காக. அவருக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும், அதனால் கொஞ்சம் பெப்பர்லாம் நல்லா தூவி விடுறாங்க. என்னோடய ஹஸ்பண்டோட சமையல் சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் வெரைட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குங்களா?